Good afternoon to everyone here. It is with immense pride and joy that I am here today to make this announcement that they performed the TAVR procedure quite recently at our hospital successfully. And a small brief about TAVR is it's a minimally invasive procedure, but I think it's better that they give you more details about the procedure than me. And now I would like to introduce the two of them and want them to tell you more about the procedure and the difficulties involved about the two patients which we did the procedure successfully for and how they are here sitting with us happily on this day. நண்பர் இந்த மாதிரி என்னுடைய சொந்தக்காரர் அயோட்டிக் வால்வ் ஸ்டெனோசிஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க சார். அவருக்கு ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி 25 வருஷத்துக்கு முன்னாடி கோயிட்டில் பண்ணதுனால திருப்பியும் பண்ணலாமா சார்? திருப்பியும் பண்ணால் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. திருப்பியும் பண்ணலாமா? நான் சொன்னேன், நீங்கள் பேஷண்ட்டை அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும், ஃபோனில் சொல்கிற விஷயம் இல்லை அப்படின்னு. அப்புறமா நாகர்கனி அவருடைய நண்பர் வேலும் அவருடைய சகோதரனை அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து நாங்கள் அந்த கிளினிக்கில் எவாலுவேட் பண்ணி எக்கோகார்டியோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் இந்த வால்வு எந்த அளவுக்கு சுருங்கிருக்கு, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்த கட்டம் சிடி ஸ்கேன் பண்ணி அந்த வால்வு இந்த டிரான்ஸ்கத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏற்கனவே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்களுக்கு 2வது தடவை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது அந்த ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன் நிறையா இந்த மாதிரிலாம் வரும். அதுவும் இவருடைய ஹார்ட் சர்ஜரியில் உள்ள கிராஃப்ட்டுங்கிறது 2 ஆர்டீரியல் கிராஃப்ட் எலும்பு கீழே போடுறதுனால திரும்பியும் ஓப்பன் பண்ணும்போது அது இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவர் இந்த TAVR ப்ரொசீஜருக்கு மிக பொருத்தமான பேஷண்ட் சொல்லி அவங்க ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் எப்போதும் இந்த மாதிரி முடிவெடுக்கும் போது முன்னாடி அதற்கான மாதிரி அந்த ஒரே பாட்டாளர்கள் முடிவெடுக்கிறது. இப்போ சமீபத்தில் ஹார்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கார்டியாலஜிஸ்ட், ஒரு சர்ஜன், அனஸ்தட்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட்டாக இந்த பேஷண்ட்டுக்கு பண்ணும்போது பலன் இருக்கா, விளைவுகள், பக்க விளைவுகள், ரிஸ்க் இருக்கா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹார்ட் டீம் டிஸ்கஷனில் இவருக்கு இந்த TAVR கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவெடுப்போம். அப்புறம் அவங்க ஃபேமிலிகிட்ட அந்த மெசேஜை சொன்னோம். என்னுடைய கொலீக் சொன்ன மாதிரி TAVRங்கிறது டெக்னிக்கலி ஒரு நியூவர் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் கூட மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் திஸ் TAVR இஸ் அந்த வால்வ் இட்செல்ஃப் இஸ் வெரி காஸ்ட்லி. ஒரு சர்ஜிக்கல் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ற வால்வோட மினிமம் ஒரு 3 to 4 times ஹையர் காஸ்ட். அதனால அந்த அஃபோர்டபிலிட்டி இஷ்யூஸும் இருக்கு. அதே நேரத்தில் எல்லா அயோட்டிக் வால்வ் ஸ்டெனோசிஸ் பேஷண்ட்டுக்கும் பொறுத்தவரை அவசியம் இல்லை. யாருக்கு சர்ஜரி பண்ணால் அதிக ரிஸ்க் இருக்கும், லைக் உங்கள் எல்டர்லி பேஷண்ட்ஸ், மற்ற ப்ராப்ளங்கள் உள்ளவங்க சர்ஜரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க், ஆர் சர்ஜிக்கல் டேண்டவுன்ஸ் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு பண்ணாமல். ஸோ இவருக்கு அந்த மாதிரி முடிவெடுத்து நம்ம அந்த TAVR ப்ரொசீஜர் பண்ணி ஒரு மறுநாளே இவர் நடக்க ஆரம்பிச்சாரு. 2வது நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். மற்ற விஷயம் அவரே உங்களுக்கு சொல்லியிருக்காரு. திருவாரூர் மாவட்டம் புதக்குடியூர் கிராமத்தில் இருக்கேன். 24 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்லா அங்கே இருந்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கோயிலுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எங்கள் ஊரில் உள்ள தஞ்சாவூர் டாக்டர் ரன்னப்பன் MDDM அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தேன். ஒரு சொன்னாரு, வாழ்வு ரொம்ப சூழ்நிலை, பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியாது, வாழ்வு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, இது TAVR தான் பண்ணணும், வழி கிடையாது அப்படின்னாங்க. அப்படின்னா சார் காமராஜன் சார், டாக்டர் காமராஜன் சார் பார்த்தேன். காமராஜன் சார் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிக்கீங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நல்லா பண்ணிட்டாங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன், நடக்கிறேன். 10 வரைக்கும் நடக்க முடியாது, எவ்வளோ மோசமான கண்டிஷன் இருக்கு. இப்போ நல்லா நடக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் பண்ணி 1 வீக் தான் நடந்தே வர நடந்தே போகிறேன், இந்த பிரச்சனை இல்லை. சாருக்கு நன்றி, சாரோட டீமுக்கு நன்றி, எங்கள் ஹாஸ்பிட்டல் டீமுக்கு நன்றி, ஓனர் எங்கள் ஹாஸ்பிட்டலை பற்றி மக்களுக்கு சேவை செய்யணும் ஓனருக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். முறையாக நாங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்? ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு. ஸோ டாக்டர் பிரசாந்த் கிருஷ்ணா அவர் MD அண்ட் டாக்டர் பாஸ்கரன் CEO. ஸோ இருவருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா
இந்த இதுல இன்னொரு முக்கியமான தன்மை என்னன்னா பைனான்சியல் ஸ்ட்ரெயின் டு தி ஃபேமிலி. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது, இன்னொன்னு வந்து செலவு அதிகமாக்குறது. ஸோ அதுக்கும் சில ஏற்பாடுகள் பண்ணி செலவை கம்மியா பண்ணி பண்றதுக்கான வழிமுறைகளை நிர்வாகம் கொடுத்தது எங்களுக்கு நன்றி. என்னோட நோயாளி டாக்டர் ராமோட நோயாளி தான் அது இருக்கணிட்டு. ஸோ அவருக்கு வந்து ஏற்கனவே 25 வருஷத்துக்கு முன்னாடி குவைத்ல பைபாஸ் ஆபரேஷன் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து ஹார்ட்ல உள்ள 3 ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டு அதுக்காக பண்ண சிகிச்சை. இப்ப அவருக்கு மூச்சு வாங்குது, கொஞ்சம் நடந்தா வலி மாறி வருது. அதற்கு காரணம் அகெயின் அயோட்டிக் வால்வ் ஸ்டெனோசிஸ். ஸோ நம்ம தமிழ்ல அயோட்டா பெருந்தமனின்னு சொல்லுவோம். அதான் முக்கியமான ரத்த குழாய் நம்ம ஹார்ட்ல இருந்து வெளியே வருது. அதுல உள்ள வால்வ் சுருங்கிடுது. ஸோ இவருக்குமே வந்து ஆப்ஷன் இதே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே நோய் இருந்தது அப்படின்னா திரும்ப ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த அயோட்டிக் வால்வ் இத நார்மல் அயோட்டிக் வால்வ எடுத்துட்டு செயற்கை அயோட்டிக் வால்வ் கொடுத்துரும். ஸோ செகண்ட் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ற மாதிரி வரும். இந்த செகண்ட் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது 2 பிரச்சனைகள் இருக்கு.